friends, welcome to IT Port. இன்னைக்கு இந்த செஷனில் SQL சர்வர்லேருந்து cube and rollup அப்படிங்கிற ஆப்ரேட்டர் பற்றி பார்க்க போகிறோம். அது என்னென்னா ஜென்ரலாக நமக்கு ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கோம். அதில் ஒரு ரிசல்ட் செட்டு நமக்கு கிடச்சிருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு மார்க்ஸ் அப்படிங்கிறத வச்சுக்கிறோமே, ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ கிளாஸு, செக்ஷன், இந்த டீட்டெயில்ஸ் இருக்குது, மார்க் இருக்குது. ஸோ இப்போ இந்த ரெக்கார்ட்ஸ் நம்ம எடுத்துகிட்டு இந்த கிளாஸ் வைஸ் ஒரு டோட்டல் வேணும், செக்ஷன் வைஸ் ஒரு சம் வேணும் அப்படிங்கிற மாதிரிச்சுன்னா தனித்தனி குறியாக போட்டு எழுதுவோம். என்ன கேட்டகரி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கிராண்ட் டோட்டல், சப் டோட்டல் என்ன மாதிரி வேணுமோ அதுக்கு தனித்தனியாக குரூப் பை கிளாஸ் போட்டு நம்ம எழுதிக்கிடுவோம். ஸோ இப்போ இந்த கியூப் அண்ட் ரோலப் அப்படிங்கிற ரெண்டு இதையும் யூஸ் பண்ணி அந்த ஒரே ஃபெட்ச் ஸ்டேட்மெண்ட்டில் எப்படி சப் டோட்டல், கிராண்ட் டோட்டல், எப்படி சூப்பர் செட் ஆஃப் சப் டோட்டல்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே கிடைக்குதுங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ அந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் நமக்கு அதுக்கு தான் யூஸ் ஆகுது. அதாவது சப் டோட்டல், கிராண்ட் டோட்டல் அண்ட் சூப்பர் செட் ஆஃப் சப் டோட்டல்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுக்கிறதுக்கு நமக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்ஸுங்க நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ அதுக்கு சிம்பிளான எக்ஸாம்பிள் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கியூப், ரோலப் ரெண்டுங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. ரோலப்புங்கிறது கொடுக்கக்கூடிய காம்பினேஷனில் சப் டோட்டல்ஸ், கிராண்ட் டோட்டல்ஸ் அண்ட் சூப்பர் செட் ஆஃப் சப் டோட்டல்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு கொடுக்குற காம்பினேஷன் காலமுக்கு எடுத்துகிட்டு வரும். அதாவது நம்மளோட செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு காம்பினேஷன் காலத்துக்கு எடுத்துகிட்டு வரும். கியூபுங்கிறது எல்லா காம்பினேஷன்லையும், அதாவது கொடுக்கக்கூடிய எல்லா காலத்துக்கும் எல்லா காம்பினேஷன்லையும் சப் டோட்டல், கிராண்ட் டோட்டல், சூப்பர் செட் ஆஃப் சப் டோட்டல்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். சிம்பிளான எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஒரு ஸ்டூடெண்ட்டுங்கிற ஒரு டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். ஸ்டூடெண்ட் ஐடி, நேம், கிளாஸ், செக்ஷன் அண்ட் மார்க்ஸ். ஸோ க்ரியேட் பண்ணிட்டோம். அதுக்கு டேட்டாஸ் கொடுக்குறோம். அதாவது ஸ்டூடெண்ட் நேம், என்ன செக்ஷனில் இருக்காங்க, எவ்வளோ மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறோம். இப்போ ஜென்ரலாக நம்ம இப்படி கொடுக்குறோம். அதாவது கிளாஸ், செக்ஷன், சம் ஆஃப் மார்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா அந்த கிளாஸையும் செக்ஷனையும் குரூப் பண்ணி அவங்களோட டோட்டல் மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ இதுலேயே நம்ம வித் ரோலப் அப்படிங்கிறத கொடுத்தோம்னா என்ன கேட்டிங்கன்னா, அதாவது ரெண்டுக்கும் ஒரு சப் டோட்டல் வரும். அதாவது செக்ஷனை விட்டுட்டு கிளாஸுக்கு மட்டும் ஒரு சப் டோட்டல் வரும். அந்த கிளாஸையும் விட்டுட்டு ஒரு கிராண்ட் டோட்டல் வரும். ஸோ இதுதான் ரோலப். அதாவது செக்ஷன் இருக்காது, ஏன்னா அது ரெண்டாவது கொடுத்த காலம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது ஏ, பி, கிளாஸ் பொறுத்து வரும். ஸோ அதை பொறுத்து ஒரு டோட்டல், வித்தவுட் செக்ஷனுக்கு ஒரு டோட்டல். ஸோ இதோட டோட்டல் நமக்கு இப்படி கிடைச்சிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம தனியாக இதுக்கு கொரி போட்டுறதுனா இதுக்கு ஒரு கொரி போடணும், இதுக்கு ஒரு கொரி போடணும், குரூப் பை கிளாஸ் யூஸ் பண்ணி. ஸோ இந்த ரோலப்புங்கிறது வித் ரோலப் அப்படிங்கிறது தான் அந்த சின்டாக்ஸ். அதாவது குரூப் பை கிளாஸுக்கு அடுத்து இந்த வித் ரோலப் அப்படிங்கிறது மட்டும் மென்ஷன் பண்ணிட்டோம்னா அது இருக்கக்கூடிய காம்பினேஷனில் டேட்டாஸ் எடுத்துகிட்டு வரும். ஸோ இப்போ இது கியூப் அப்படிங்கிறது பார்த்தோம்னா கியூப் இதே டேட்டாஸ் தான், ஆனால் எல்லா காம்பினேஷன்லையும் எடுத்துகிட்டு வரும். கிளாஸ் இல்லாமல் ஒன்றும் எடுத்துகிட்டு வரும். கிளாஸ் இல்லாமல் செக்ஷனோட ஒரு டோட்டலையும் எடுத்துகிட்டு வந்துடும். இந்த ரோ அங்கே இருக்காது. ஸோ எல்லா காலத்துக்குண்டான எல்லா காம்பினேஷன்லையுமே இது சப் டோட்டல், கிராண்ட் டோட்டல், சூப்பர் செட் ஆஃப் சப் டோட்டல்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு வரும். இதில் இந்த ரோ, அதாவது செக்ஷன் மட்டும் வச்சுட்டு கிளாஸ் அப்படிங்கிறது இங்கே இருக்காது, செக்ஷன் இல்லாமல் தான் இருக்கும். ஸோ இது இந்த ஃபஸ்ட்டு கொடுத்த காலத்துக்கு பொறுத்து ரோலப்புங்கிறது வரும். இந்த கியூபுங்கிறது எல்லா காம்பினேஷன்லையும் சப் டோட்டல், கிராண்ட் டோட்டல் கொடுக்கும். ஸோ இதுதான் ரோலப் அண்ட் கியூப் ரெண்டுக்கும் உண்டான வித்தியாசம். ஸோ இந்த மாதிரி ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட்லேயே நம்ம சப் டோட்டல், கிராண்ட் டோட்டல், சூப்பர் செட் ஆஃப் சப் டோட்டல்ஸ் நம்ம ரிட்ரைவ் பண்ணணும்னு நினச்சோன்னா ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸுங்க நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது யூஸ் பண்ணி நமக்கு டோட்டல்ஸ் எடுத்துக்கலாம், ரிட்ரைவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த செஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.